லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாம அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட நடக்கிற எல்லாமே வந்து அபியூஸ் தான். அது அந்த பொண்ணை வந்து தான் ஒய்ஃப்னு பார்க்காம அது ஒரு ஹியூமன் பீயிங்கா கூட ட்ரீட் பண்ணாம பெண்ணினுடைய உடல் அப்படின்னு ட்ரீட் பண்ணும்போது தானே இந்த மாதிரி பிரச்சனை வருது. டெஃபினட்டா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்க தான் இந்த மாதிரியான இதுக்கு போவாங்க. உடல் ரீதியாவே என்னால அவங்களோட உண்மையாவே இருக்க முடியல. மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றவங்களுக்கு அதுதானே ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த செக்ஸ் எக்ஸ்போஷர்ன்றதே அப்போதானே. ஸோ அதை எடுத்ததுமே ஒரு பயமான ஒரு சூழ்நிலையா, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையா அது கொண்டு போறப்ப ஒரு வெறுப்பு, ஒரு அதுலேருந்து விலகி போகணுன்ற எண்ணம் வந்து அதிகமாக வந்துடும். செக்ஷுவல் லைஃபே வந்து ஒரு காரணமா இருக்கலாம், ஷியரா இருக்கலாம். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் டார்ச்சராகவும் இந்த பொண்ணுக்கு பிடிக்காமையும் இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் அனுபவமே அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு அனுபவமா இருக்கும்போது ஷியரா இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வரும். அதுதான் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப ஆடியோல சொல்லுது, யாரும் சகிச்சு போன்னு தான் என்னை சொல்றாங்க, என் கஷ்டத்தை யாரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த பொண்ணு வருத்தப்படுது. ஸோ அப்போ எந்த இடத்துலையுமே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலை வந்து இல்லை, நம்ம எடுக்கிற முடிவை வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறப்பதான் அது சாகணும் அப்படின்ற எண்ணத்துக்கு அந்த பொண்ணு வந்து போயிருக்கு. வணக்கம் மேம். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது. ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்னா வரதட்சணை கொடுமை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாகுது. சரி, வரதட்சணை கொடுமைக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் அதை கேட்டிங்களா? அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஆடியோ கேட்க? ரொம்ப டிஸ்ஹார்டனிங்காக இருக்குது, எப்படின்னே சொல்லவே தெரில. ரொம்ப பாவமாக இருக்குது. ஒரு யங் ஏஜ், ஒரு சைல்டு, அது நல்லா படிக்க வச்சுருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னைய தேதிக்கு உங்களுக்கே தெரியும் 100 பவுன்றது எவ்வளோ காஸ்ட் இல்லை. ஒரு பவுனே வந்து இப்போ இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் ஆகுமா ஒரு பவுனே? அப்படி இருக்கப்போ 200 பவுனோ 300 பவுனோ போட்டிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 200 பவுன் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அப்படி போட்டு பேசியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு மனசு துக்கப்படுற அளவுக்கு பேசியிருக்கணும். இவங்க அம்மா அப்பாவையும் பேசியிருக்கணும், அந்த பொண்ணையும் பேசியிருக்கணும். அதனால தான் அது இந்த முடிவை எடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். பட் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது மாதிரி பல பல ரித்தன்யாக்கள் இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ரித்தன்யா பேசின ஆடியோவில் ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துச்சு. ஃபேமிலி சைடில் மென்டலி என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாங்க, அவன் கூட தனியாக இருக்கும்போது ஃபிசிக்கலி என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறான், ரெண்டையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்றது. ஸோ ஒரு பெண் வந்து மென்டலி ஃபிசிக்கலி அஃபெக்ட் ஆகும்போது அவங்களோட மனநிலைமை எப்படி பாதிக்கப்படும்? சரி, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆறுதல் இருக்கணும். ஸோ ஒரு மேரேஜ்ன்னு நம்ம வந்து பண்ணும்போதே அந்த பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க? அந்த குழந்தை அங்கே போய் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக்கி அது வந்து ஒரு குடும்ப தலைவியாக அந்த பெண் மாறுவான்றது தான் அந்த நம்பிக்கையில் தானே பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து கொடுக்கறது. பட் நம்ம பழக்கங்கள் அப்படியே மாறி போய் கட்டாயமாக இவ்வளோ பணம் கொடுக்கணும், கட்டாயமாக இவ்வளோ நகை போடணுன்ற மாதிரி கொண்டு வந்து அது ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக ஒரு பேரண்ட்டுக்கு ஆக்கிடுறாங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத. ஸோ ஒன்று, அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அந்த கல்யாணம் ஆகி போகிற இடத்துல ஹஸ்பண்ட் நல்ல ஒரு ஆதரவாக இருக்காரு, சரி பரவாயில்ல, இது நம்ம பேரண்ட்ஸ்க்கு நடுவில் உள்ள பண பரிவர்த்தனை தானே, அது சரி பண்ணிடுவாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு ஆறுதல் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கிடச்சிருந்தா கூட இந்த பொண்ணு வந்து கட்டாயமாக சாகிற அளவுக்கு போயிருக்காது. இல்லை மாமியார் மாமனார் ஒரு நல்ல டைப்பாக இருந்து, சரி ஓகே இப்போ உங்கள் அப்பாவால் இப்போ செய்ய முடியாட்டி என்ன, இன்னும் கொஞ்சம் ஒரு மாதமாக 2 மாதமாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் அப்படி பண்ணுற ஆட்களாக தான் இருப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஒரு தொழில் செய்கிறவங்க, நல்ல சொத்து பத்தோடு இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஏதாவது இதில் அடுத்த ஃபியூ மந்த்ஸில் கொடுத்துருவாரு, அதனால் பரவாயில்ல, இப்போதைக்கு 2 பேரும் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இவங்களே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கலாம். அதுவும் இல்லை. அதெல்லாம் அம்மா அப்பா சைடில் வரும்பொழுது அவங்க வந்து நம்மளுடைய இயல்பாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவிலே சொல்கிறது என்ன, அதுதான் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப ஆடியோவில் சொல்லுது, எல்லாரும் சகிச்சு போன்னு தான் என்னை சொல்கிறாங்க, என் கஷ்டத்தை யாரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த பொண்ணு வருத்தப்படுது. ஸோ அப்போ எந்த இடத்துலையுமே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலை வந்து இல்லை, நம்ம எடுக்கிற முடிவை வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப தான் அது சாகணும் அப்படின்ற எண்ணத்துக்கு அந்த பொண்ணு வந்து போயிருக்கு. ரித்தன்யான்னு இல்லாமல் ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த கண்டினியூஸ் செக்ஸ், அதாவது ஃபிசிக்கலி ஒருத்தவங்க அப்யூஸ் ஆகுறாங்கன்றது அன்அஃபிஷியலாக இல்லை தெரியாத ஒரு பொண்ணு நடக்கிறத தாண்டி கல்யாணம் ஆயிருந்தாலுமே ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்றது ஃபிசிக்கல் அப்யூஸ் தானே. ஸோ இந்த கண்டினியூஸ் செக்ஸ் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குது மேம்? இப்போது கட்டாயமாக கொடுக்கும். அதுவும் இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றவங்களுக்கு அதுதானே ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த செக்ஸ் எக்ஸ்போஷர்ன்றதே அப்போ தானே. ஸோ அதை எடுத்ததுமே ஒரு பயமான ஒரு சூழ்நிலையாக, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையாக அது கொண்டு போகிறப்ப ஒரு வெறுப்பு,
ஒரு அதுலேருந்து விலகி போகணுன்ற எண்ணம் வந்து அதிகமாக வந்துடும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த தற்கொலைக்கு. இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு என்ன ஒரு வழி இருக்குது. இப்போ மேரேஜ்னு ஆகிட்டா அப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து இணங்கி போகணும் அப்படின்றது ஒரு ரூல் ஆகிடுது இல்லை அந்த இடத்துல நம்ம சமுதாயத்தில். ஸோ அப்போ அதுலேருந்து எப்படி தான் எஸ்கேப் ஆகிறதுனே தெரியல அந்த பொண்ணால். அதனால தான் அது அந்த முடிவை போய் எடுத்துருக்கு. செக்ஷுவல் லைஃபே வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், ஷியராக இருக்கலாம். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் டார்ச்சராகவும் இந்த பொண்ணுக்கு பிடிக்காமையும் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு அனுபவமே அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு அனுபவமாக இருக்கும்போது ஷியராக இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வரும். அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படியாவது அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும். சில விஷயங்கள், பண விஷயங்கள் அட்லீஸ்ட் எல்லாரோடையும் ஷேர் பண்ணலாம். இந்த விஷயத்த அந்த பொண்ணால் எந்த அளவுக்கு டீப்பாக அதால் ஷேர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அதால் ஓப்பனாக மற்றவங்க கிட்ட பேச முடியும்ன்றதும் ஒரு கொஸ்டின் வந்துருது. அது எல்லாருக்குமே இருக்கு. சொல்லியிருப்பாங்க, யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, யாருக்கிட்ட. இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையுமே சில விஷயங்களை நம்மளால வந்து டெஃபினட்டாக நமக்குள்ள தான் வச்சுக்கணும், நம்மளால பகிர்ந்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த செக்ஷுவல் லைஃப்ல எடுத்ததுமே ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலை வர்றது. ஸோ அதே மாதிரி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆக்சுவலாக இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இந்த ஒரு வைலண்ட் செக்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பெண்களுக்கு? ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்றது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த மாதிரி போவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு பார்க்குறப்ப மோஸ்ட்லி ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஈவன் அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்புன்றது, அந்த தாலி கட்டினதுமே ஏன் அந்த பாசம் வந்துடுது, அது மாதிரி நம்ம ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் அவருக்கும் வரும், இந்த பொண்ணுக்கும் அது மாதிரி நம்ம ஹஸ்பண்டு அப்படின்ற ஒரு ஒரு அந்த க்ளோஸ்னஸ் வந்துடும் யூஸ்வலாக அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட. பட் அதை தாண்டி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வருது அவங்க செக்ஷுவல் லைஃப்லன்னா டெஃபினட்டாக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ தான் அந்த பொண்ணை வந்து தான் ஒய்ஃப்னு பார்க்காம அது ஒரு ஹியூமன் பீயிங்காக கூட ட்ரீட் பண்ணாமல் ஏதோ ஒரு பெண்ணினுடைய உடல் அப்படின்னு ட்ரீட் பண்ணும்போது தானே இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஒய்ஃப்னு பார்க்கும்போது பாசம் தான் ஃபஸ்ட்டு வரும், லவ் தான் ஃபஸ்ட்டு வரும், அஃபெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறமா தான் செக்ஸ்ன்றது. ஸோ அதனால டெஃபினட்டாக சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்க தான் இந்த மாதிரியான இதுக்கு போவாங்க. அதுவும் பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு பொண்ணு அவன் ஒய்ஃப் வந்து அழறாங்க அப்படின்னா எந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இது என்னன்னு சரி பண்ணலாம், அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரவங்க, கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறவங்க, இல்லை வேற யாருக்கிட்டையாவது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்க நிறைய ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த பொண்ணை வந்து ஒய்ஃப்னு பார்ப்பாங்க. அது ஒய்ஃப்னே பார்க்காம இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான பிரச்சனை. அப்போ அந்த பையனுக்கு சைக்கலாஜிக்கலாக சம் இஷ்யூஸ் இருக்கணும், இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க வந்து மென்டல் ஹெல்த், மென்டலாக வந்து ஃபேமிலி சைடில் அஃபெக்ட் பண்ணுறாங்க. நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன், நான் உங்ககிட்டலாம் சொல்கிறேன், நீங்கள் சரியாயிருன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகிறத வந்து நான் யார்கிட்ட சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரிலன்றாங்க. ஸோ இப்போ ஒரு 78 டேஸாக வந்து இந்த வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த 78 நாட்களில் ஒரு 4லேருந்து 5 தடவை கூட அவங்க ஃபேமிலிலேயே பஞ்சாயத்துலாம் பண்ணி சரியாயிரும் அதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து சரி பண்ணுறது. இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஏதுன்றது தெரியாது. இந்த 78 நாட்களில் அவங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் இருந்திருக்கலாம். ஸோ அந்த பீரியட்ஸ்லாம் அவங்களோட அந்த ஒரு ட்ராவல் இருந்திருக்கலாம், 2-3 தடவை பீரியட்ஸ் ட்ராவல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைமில் இந்த செக்ஷுவல் அபியூஸ்ன்றது ஒரு பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலியை கொடுக்கும்? பீரியட்ஸ் டைமாக இருக்கட்டும், இந்த மாதிரி டைமில். See, when there is sex without love, அது வந்து கொடுமை தான். அது எப்படி என்ன வேணாலும் இருக்கலாம் அதில். ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்டல நல்ல ஒரு லவ் அண்ட் ஜெல்லிங் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன செக்ஸாக இருந்தாலும் இட் வில் பி அ டார்ச்சர், இட் வில் பி பெயின்ஃபுல் போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஸோ இப்போ இவங்களுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாருடைய ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்கிறது அந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சான்ஸாக போயிருக்கோம். சரி, நம்ம இந்த பொண்ணு என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே நம்ம அம்மா அப்பா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சைடு போனாலும் இப்போ நம்மளுடைய சமுதாயத்தினுடையது என்ன, எப்படிதாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரியக்கூடாது, எப்படியாவது நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் பேரண்ட்ஸும் வந்து சொல்லுவாங்க. அப்போ அதுதான் அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது. நம்ம என்ன பண்ணாலுமே இவ அடங்கி தான் இருப்பா, இவ போய் வெளில சொல்கிற அளவுக்கு இவளுக்கு வந்து தைரியம் இருக்காது, இல்லை சொன்னாலும் யாரும் வந்து நம்மளை வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்க. அந்த இதில் தான் இதெல்லாம் வந்து நடக்குது யூஸ்வலாக. ஸோ அதனால் பிரித்து பார்க்குறத விட இது டெஃபினட்டாக இந்த 78 டேஸ்ன்றது ஒரு ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலமாக அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கணும் பல விதங்களில். அதுக்கு எந்த இடத்துலையுமே தனக்கு ஒரு இது கிடைக்காது, வழி கிடைக்காதுன்ற ஒரு முடிவுக்கு அந்த பொண்ணு வந்ததுனால தான் இந்த தற்கொலைன்ற முடிவுக்கு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். மேம் அதே மாதிரி இந்த மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே இந்த ட்ராமா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும். ஒன்ஸ் அது வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து வெளியே வரதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த செக்ஷுவல் லைஃப்பில் ட்ராமா அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும், அது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃப் எந்த அளவுக்கு வந்து மாறும் மேம்? இப்போ ஸோ அது பல விதங்களில் அதாவது மெயினாக அந்த ஃபஸ்ட்டு டைம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் எக்ஸ்போஷர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது. அதுவே ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எதுவுமே இல்லாமல் இது ஏதோ ஒரு
மெக்கானிக்கலாக இது நடக்குது அப்படின்னாலே என்ன ஆகிடும்னா டோட்டலாக அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இந்த சுச்சுவேஷனை, ஈவன் செக்ஸே எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த எண்ணங்கள் நெக்ஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடுவாங்க. அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது உடல் ரீதியாக அவங்களையே பாதித்து அவங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் வந்துடும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்பயே கர்ப்பப்பையில் கூட கட்டி வரலாம், இல்லை ஓவரீஸில் கட்டி வர்றது, பீரியட்ஸ் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது, சடனாக வெயிட் அதிகமாக போடுறது. அப்போ வெஜைனஸ் மசில்னு சொல்லுவாங்க, அந்த வெஜைனல் மசில்ஸ்லாம் ஆகும், அவங்களால வந்து தே கேனாட் ஹாவ் செக்ஸ். ஸோ அந்த செக்ஸுன்றதுலேருந்தே அப்படியே விலகி போயிடுவாங்க. அது வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ராமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பாக இருக்கோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே கிடைக்குது அப்படின்னா அவங்க திரும்பி பழையபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேம் அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்துட்டு என்னன்னா ரித்தன்யாவோட மறைவுக்கு காரணம் அந்த 3 பேர், அதாவது அவங்க அப்பா அம்மா அந்த பையன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இந்த பக்கம் அவங்க அப்பா அவங்க அம்மாவுமே ஆல்ரெடி ஒரு 4-5 தடவை அவங்க பொண்ணு போயிட்டு சொல்லும் போதுமே பஞ்சாயத்து பண்ணி திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல பொண்ணோட அப்பா அம்மா பண்ற மேஜரான மிஸ்டேக்ஸ்லாம் என்ன நினைக்கிறீங்க? மெயின் என்னன்னா இந்த சொசைட்டி இதோட ரூல்ஸ், அதாவது சில விதிகள்லாம் எழுதப்படாத விதிகள். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும், இதை கொடுத்தாதான் நமக்கு வந்து பெருமை. ஸோ இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே நமக்கு. அதே மாதிரியே அன்ரியலிஸ்டிக்காக இவங்க நான் இது இவ்வளோ செய்கிறேன் அவ்வளோ செய்கிறேன்னு சொல்கிறப்ப அது செய்யலைன்னா அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. இது நிறைய குடும்பங்கள் நடக்குது. இந்த பொண்ணுக்கு 200 பவுன் 300 பவுன் நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். ஸ்கூல் டேஸில் படிக்கிறப்ப பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவுக்கு 3 சாவரின் கம்மியாக போட்டாங்கன்னு சொல்லி நிறைய தடவை நாங்கள் பார்ப்போம். அந்த அக்கா வந்து அவ்வளோ நேரம் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு 1 குழந்தை 2 குழந்தை 3வது குழந்தை அந்த 3 சாவரின் பேலன்ஸை போடுற வரைக்கும் மென்னிய டைம்ஸ் சரி அது என் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. மேரேஜ்னா இந்த மாதிரிலாம் வந்து நகை போடலைன்னா இப்படிலாம் அழ வைப்பாங்க அப்படின்றது என் மைண்ட்லேயே வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அது காரணம் வந்து நம்ம சொசைட்டி தான், இந்த அமைப்பு, இந்த சொசைட்டியோட அமைப்பு. மேரேஜ்னா இவ்வளோ செய்யணும், இவ்வளோ செஞ்சாதான் பெருமை, இப்படி செஞ்சாதான் பெருமை, இந்த மாதிரி நினைக்கிறது. அதே மாதிரியே வந்து இப்போ ஒரு மேரேஜ்ன்றது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் நடுவில் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பேரண்ட்டே வந்து சரி பரவாயில்ல இன்னொரு 200 பவுண்ட் தானே அவங்க போட்டுருவாங்கன்னு இவங்க விட்டால் கூட ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்பயே பிடிச்சிரு, அது வாங்காமல் விட்டுடாத, இல்லைன்னா அப்புறமா செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடியதும் நம்ம சொசைட்டியில் நடக்குது. இதெல்லாம் வந்து ஆணவ கொலைகள் மாதிரி இது வந்து பணத்துக்காக செய்யக்கூடியது தான் நினைக்கிறது. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு பொண்ணு போயிட்டு சொன்னா கூட அனுசரிச்சு போ, கொஞ்சம் இறங்கி போ, அது என்ன பிரச்சனை என்ன இதுன்னு சால்வ் பண்ணாம சரி பரவாயில்ல சரியா போயிடும் அனுசரிச்சு போன்னு சொல்லி அப்பா அம்மா சைட்லயே கண்டினியூஸா சொல்லும் போது அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி டவுன் ஆயிரும்ல. இவங்களே இப்படி சொன்னாங்கன்னா நம்ம வேற யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் என்னன்னா இப்ப இருக்கிற இதுவும் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய எழுதப்படாத விதி. ஒரு பொண்ணுன்னா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனா எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும், அதுதான் உன் வீடு, இனிமே நீ பிறந்த வீட்டை மறந்துடணும், அங்கதான் இருக்கணும்ன்றது தானே சின்னதுலேருந்தே அப்படியே போட்டு அதுவும் பொதுவாக இந்த திருப்பூர் அந்த சைடில் இருக்க லேடிஸ்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல போல்டாக நல்லா படித்து இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோடு இருக்கிற லேடிஸ் தான் நாங்கள் நிறைய பார்த்துருக்கேன் அந்த ஏரியாவில். ஸோ அந்த பொண்ணு இந்த அளவுக்கு மனசு வருத்தப்பட்டு அது இவ்வளோ தடவை பேசி பண்ணியிருக்கேன்னா ஷியூராக அந்த பொண்ணுக்கு ரியல் டஃப் டைம் இருந்திருக்கணும். அதே மாதிரி மேம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸோட கேள்வி எப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன அந்த ஃபிசிக்கல் அப்யூஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அவங்களுக்குள்ள என்ன ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்க போகுதுன்ற ஒரு கேள்வி ஒன்று ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கேட்குறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னா ரேப் பண்ணாலோ இல்லை இந்த கேங் ரேப் அந்த மாதிரி பண்ணாதான் ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்றது கிடையாது. இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸாக தான் மாறுது. இந்த கண்டினியூஸாக செக்ஸ் பண்ணுறதுனால ஒரு பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, தன்னை மீறி எனக்கு வேணான்னு சொல்லியுமே ஒரு செக்ஸுவலாக வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்க உடல் ரீதியாக ஏற்படுது? உடல் ரீதியாக வந்து டெஃபினட்டாக ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, நம்மளால இந்த கல்யாணன்ற ஒரு இதுக்குள்ள நம்மளை மாட்டி விட்டாங்களே, நம்மளால இதை வந்து டாலரேட் பண்ண முடியல, இதுலேருந்து வெளியில் வர முடியல, அந்த எண்ணங்கள் வந்துடும். ஸோ அப்போ ஒரு இந்த மாதிரியான விரக்தியான ஒரு எண்ணங்கள் தான் வர ஆரம்பிக்கும். இதுலேருந்து வெளில வர முடியல, யாரும் நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வி ஹாவ் டு அண்டர்கோ இந்த கஷ்டத்தை அப்படின்ற வர்றப்ப அந்த விரக்தி வந்துடுது, எதுக்கு இந்த வாழ்க்கை, அதுதான் அந்த சூசைடில் போய் முடியுது. ஸோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிட்ட நடக்கிற எல்லாமே வந்து அப்யூஸ் தான். அது ஷியூராக ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சி வாழ்கிற பல காலமாக பல பெண்கள் அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. பட் இப்போ இருக்கிற பெண்களுக்கு அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது கட்டாயமாக.
ஸோ டெஃபினட்டாக இதை வந்து மாற்றணும். நம்ம சமுதாயத்தினுடைய மனநிலை வந்து ஷுவராக மாறணும். அப்யூஸ்னால் செக்ஷுவல் அப்யூஸ் மட்டும் கிடையாது. ஈவன் அடிக்கிறது ஒய்ஃபை, அவங்களுக்கு வந்து சரியாக வந்து நிறைய வீட்டில் சாப்பாடு கூட அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக மிச்சம் மீதி இருக்கிறது தான் அந்த பொண்ணு சாப்பிடணும். இதெல்லாமும் ஒரு விதத்தில் வந்து அப்யூஸ் தான். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மேம். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், இல்லை இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாக இருக்கட்டும், இல்லை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க பெண்களாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த சூசைடுன்றது எல்லாத்துக்குமே முடிவு ஆகாது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அடுத்தவங்க கிட்டேருந்து காசு வாங்கி நம்ம வாழணுன்றது முதல்ல நினைக்கவே கூடாது. எதுவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த மணி, அது வரதட்சணையாக வந்தாலும் சரி, கிஃப்ட் எப்படி வந்தாலுமே அதை வந்து எதிர்பார்த்து வாழக்கூடிய எண்ணங்களில் வரும்போது தான் அந்த வரதட்சணை இந்த பிரச்சனையெல்லாம் வருது. ஸோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம காசில் நம்ம வாழணும். அதுதான் உண்மையான முன்னேற்றம், உண்மையான சொத்து. அதுதான் தற்கொலை. அஃப்கோர்ஸ் அது ஒரு முடிவு கிடையவே கிடையாது. இந்த ஒரு இதுலேருந்து நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ண வேண்டியது என்னென்னா, நிறைய பெண்களுக்கு இதே மாதிரி பிரச்சனையோட எத்தனையோ ஒரு கடினமான சூழ்நிலையோட நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்லாஸ் யாராவது இது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா நீங்களும் உங்கள் மருமகளை நல்லபடியாக ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கும் போது தான் முதியோர் இல்லங்களை குறைக்கலாம். கல்யாணமான ஆரம்ப கட்டத்தில் ஏற்படக்கூடிய மனத்தாங்கல்கள் நிறைய பெண்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுதான் ஃப்யூச்சர்லேயும் வந்து அந்த மாமனார் மாமியாரை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகும். ஸோ நிறைய ரித்தன்யாக்களை நம்ம காப்பாற்றணுன்றது தான் நான் வந்து இந்த இதுலேருந்து நான் ஃபீல் பண்ணுறது. ஓகே மேம், தேங்க்யூ மேம்.